ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்மளோட ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கெட்டி மேளம் டிராமா இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் ஏற்கனவே ஹிந்தியில வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு என் கூட தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. வாங்க போலாம். இந்த டிராமால ஒரு ஃபேமிலி டிராமாவை தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ரெண்டு விதமான ஜோடி இருந்தாங்க. அதுல நம்ம இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட மகேஷ் அண்ட் அஞ்சலி, இவங்க ரெண்டு பேரும் ஜோடியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் அதாவது பார்த்த உடனே அஞ்சலி மேல காதல்ல விழுந்தது மட்டும் இல்லாம அஞ்சலியோட ஃபேமிலி உள்ளாக்கே போயிட்டு இந்த மாதிரி அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஃபேமிலியை எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு கல்யாணத்தையும் பண்ணிட்டாரு. இப்ப அஞ்சலி அண்ட் மகேஷ் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் இந்த மகேஷோட வில்லத்தனமான சைக்கோ குணத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, இந்த டிராமா ஏற்கனவே 2011ல சௌபாகியவதி பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே சும்மா வெறித்தனமா போன டிராமான்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு எபிசோடையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. அந்த டிராமாவோட ஹீரோ ஹீரோயினா வீரேஜ் ஜான்வி தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் பார்த்த உடனே காதல்ல விழுந்து அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து லவ் பண்றங்கிற பேர்ல அவளை ஒவ்வொரு விஷயத்திலயுமே கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். சோ அந்த வீரேஜோட கேரக்டர்ல தான் நம்மளோட மகேஷ் நடிக்கிறாரு. ரீசெண்டா வந்த ப்ரோமோல பாத்திருப்பீங்க, முதலிரவு அன்னைக்கு வைக்கப்பட்ட பால்ல கரப்பாம்பூச்சியை போட்டு குடிச்சிருப்பான் இந்த மகேஷ். ஏன் அப்படின்னா, இது ஏற்கனவே சௌபாகியவதி பவ சீரியல் இருக்கு இல்லையா, அதுலயும் இதே மாதிரிதான் அந்த வீரஜிக்கிற ஒரு கேரக்டர் தன்னோட பொண்டாட்டி மேல கரப்பாம்பூச்சி வந்ததுங்கிறதுக்காக அது மேல இந்த கரப்பாம்பூச்சி பாலை போட்டு குடிப்பான். சோ பார்க்கவே ரொம்பவே ஆக்வர்டா தான் இருக்கும். சோ இதெல்லாம் ட்ரைலர் தான்ப்பா, இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டிராமால இன்னும் நிறைய 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 கொடுமைகள் மகேஷ் நம்மளோட பாவப்பட்ட அஞ்சலியை பண்ணுவான். அடுத்தடுத்த சீன்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு சின்னதா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுட்டு வீடு முழுக்க கேமரா வச்சுட்டு அவன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவ என்ன பண்றா போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எதுவுமே நம்மளோட அஞ்சலிக்கு தெரியாது. அடுத்ததான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவளால தனியா மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டுல இவ மட்டும்தான் இருப்பா. வீட்டுல வேலை செய்யற செக்யூரிட்டி அப்படிதான் இருப்பாங்க. அதனால அவ ரொம்ப தனியா எல்லா வேலையும் பாக்குறதுனால அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால அவ வேலைக்காரி நம்ம வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கன்னத்திலே பல்லான்னு அரைஞ்சிட்டு அவ கையை கட் பண்ற அளவுக்கு போயிடுவான். எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடி நீ வேலைக்காரன் கேட்ப அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தப்பு தப்பா பேசுவான். அதுல இருந்து இவங்கிட்ட ஒவ்வொரு தடவை பேசும்போது இவ பயந்து பயந்து தான் பேசுவான். அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பா. அந்த நாய் கூட சும்மா விளையாண்டுட்டு இருப்பா நம்மளோட ஹீரோயின். அதை பார்த்துட்டு அந்த சைக்கோ பைய கொடுமைப்படுத்துவான். அவளோட உடம்பு முழுக்க தண்ணிய தெளிச்சு காரை வேகமா ஓட்டி அப்படியே ஆக்சிடென்ட் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இவளை ரொம்ப பயன்படுத்துவான். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய கொடுமைகள் அவன் பண்ணிட்டே இருப்பான். நம்மளோட கெட்டி மேளம் டிராமால இனிமே தான் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்மளோட அஞ்சலி மகேஷ் இவங்களோட இதுல கொண்டு போவாங்க. ஸோ மறக்காம நீங்க பாருங்க. அதுக்கு இந்த கெட்டி மேளம் டிராமால நம்மளோட அஞ்சலி மகேஷ் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க, மகேஷ் இன்னும் சைக்கோத்தனமா என்னெல்லாம் அஞ்சலியை கொடுமைப்படுத்த போறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதனால இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் இந்த கெட்டி மேளம் டிராமா சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம பாருங்க. நம்மளோட மகேஷ் அஞ்சலி இவங்களோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.